இது வந்து Boschல ஒரு லைவ் டெமோ யூனிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ளே என்ன நடக்குது அது வந்து நம்ம வெளியே பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ சிம்பிளாக இது வந்து டிஷ்வாஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு டின்னர் செட்டு கழுவுற ஒரு மிஷின். இது வந்து கெப்பாசிட்டி வாஷிங் மிஷினில் 6 kg 7 kg சொல்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு டின்னர் செட் கால்குலேஷன் தான். எத்தனை டின்னர் செட் உள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம்னா 13 டின்னர் செட்டு. சரிங்க, ஒரு டின்னர் செட்டுன்னா என்ன அப்படின்னா ஒரு டின்னர் செட்டுங்கிறது ஒரு தட்டு, ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூனு, ஒரு டீ கப்பு, ஒரு சாசர், ஒரு டப்பர்வேர், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டின்னர் செட். இதில் வந்து 2 பேஸ்கட் இருக்கும். அதாவது அப்பர் பேஸ்கட், லோயர் பேஸ்கட். அப்பர் பேஸ்கட்டுங்கிறது லைட் சைல்டு யூட்டென்சில்ஸ், கப்ஸு, டம்ளர்ஸு, சாசரு, டப்பர்வேரு, செராமிக்ஸு, கிளாஸ் பவுல்ஸ் இது எல்லாமே வச்சுக்கலாம். எஸ்பெஷலி குழந்தைங்க யூஸ் பண்ணுற பீடிங் பாட்டிலும் வச்சுக்க முடியும். இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெவி சைல்டு யூட்டென்சில்ஸ், குக்கர், கடாய், தவா, மைக்ரோவன் சேஃப் கிளாஸ், மெலமைன்ஸ் இது எல்லாமே வைக்க முடியும். குக்கர் வந்து அப்ராக்ஸாக சொல்லணும்னா ஒரு 5.5 லிட்டர்ஸ் குக்கர், ஒரு 5 லிட்டர்ஸ் கடாய், தவா அது மாதிரி வச்சு யூஸ் பண்ண முடியும். சார் இது வந்து 1 ஹவரில் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடும். நம்ம கையில் கழுவுற தண்ணி செலவை விட ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கையில் கழுவும் போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 60 லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு சொல்லுது. பட் Bosch டிஷ்வாஷர் பொறுத்தவரையும் 10லேருந்து 12 லிட்டர் தான் வாட்டர் கன்சியூம் பண்ணும். 1 மணி நேரம் ரன் ஆகுதுன்னா எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுன்னா பிலோ 1 யூனிட் தான் பவர் கன்சியூம் பண்ணும். சரிங்க, இவ்வளோ பண்ணுது, ஏன்னா ஒரு டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குறதுனால என்ன யூஸ்னா ஹைஜீனிக் வாஷ், பாக்டீரியாஸ் அண்ட் ஜெம்ஸ் வந்து கில் ஆகும். 99% ஹைஜீனிக் வாஷ். பட் என்னென்னா நான் ஒரு டிஷ்வாஷர் வாங்குறேன்னா எனக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக கம்பெனி சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பர்டிகுலராக எனக்கு இவ்வளோ டிடிஎஸ் லெவலில் இருந்தால் தான் இந்த மிஷின் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும், பிரச்சனை எதுவும் வராது, ஃபியூச்சரில் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Bosch பொறுத்தவரைக்கும் அப்ராக்ஸாக 700 TDS லெவல், டோட்டல் டிசால்விங் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல pH லெவல்னு சொல்லுவாங்க. 2 டெஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரலாக தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நம்மளோட Boschோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு அது வந்து ஹைட்ரேஷன் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வந்து ட்ராப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. அதில் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணால் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம டிஷ்வாஷர். சரி, இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்சிவ் கடாயின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்டென்சிவ் கடாயினா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்டென்சிவ் கடாய்ங்கிறது மேட் ஃபார் இந்தியா. இது கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா அப்ராடில் தான் கண்டுபிடிச்சாங்க, ஜெர்மன். இது ஆரிஜின் வந்து ஜெர்மன். பட் என்னென்னா நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் கிரேவி பண்ணுவோம், ஆயில் பொரிக்கிறோம், தாளிக்கிறோம், கிரேவி நிறையா இருக்கும். அதுமாரி பாத்திரங்கள்லாம் எதாவது க்ளீன் பண்ணுமா அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும். மேட் ஃபார் இந்தியா ப்ரோக்ராம், இன்டென்சிவ் கடாயின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப் டு 70 டிகிரி வரையும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி ப்ரெஷரில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணும். சிம்பிளாக டிஷ் வாஷ்னால் என்னங்க, ஒரே லைன் சிம்பிளாக சொல்லி முடியுங்கன்னா லைக் தட் கார் வாஷர். கார் வாஷர் மாதிரி தண்ணி ப்ரெஷர் அடித்து க்ளீன் பண்ணும். ஸோ இதோட அப்ராக்ஸ் டைமிங் 1 hour 30 minutes கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடும். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சார் எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள். பவர் ஆன் பண்ணி எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 59 minutesக்குள்ளார கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணும். உங்களுக்கு மிக்ஸ்டு யூட்டன்சில்ஸாக வைக்கலாம், இல்லை கிளாஸ் பவுல்ஸு அது மாதிரி ரிலேட்டட் திங்ஸும் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோ ப்ரோக்ராம். இந்த மிஷினில் எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ்டாக தான் வைக்க போகிறேன். டப்பர் வேர்ஸும் வைப்பேன், செராமிக்ஸ் வைப்பேன், கிளாஸும் வைப்பேன், குக்கரும் வைப்பேன், கடாயும் வைப்பேன், எல்லாமே மிக்ஸ்டாக வைக்கிறேன்ப்பா அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா சிம்பிளி பிளைண்டாக பவர் ஆன் பண்ணி ஆட்டோ வச்சு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. சிம்பிளி 45லேருந்து 65 டிகிரி டெம்பரேச்சர் வரும் வாஷ் பண்ணி அதுவாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடும். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சார் ஈக்கோ. ஈக்கோனா என்னங்க, எனக்கு வந்து பிலோ 1 யூனிட் பவர் கன்சியூம் பண்ணணும், எக்கானமியாக வாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஈக்கோ ப்ரோக்ராம். இதுதான் சார் ஈக்கோ. இது எப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுற ப்ரோக்ராம்னா 1 hour 30 minutes அப்ராக்ஸ். டிபெண்ட் அப்பான் லோடுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். உள்ளே இருக்கிற அந்த ஸ்டெயின்ஸ் பொறுத்தும் மாறும். அப் டு 50 டிகிரி டெம்பரேச்சர் வரையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணும். பட் என்னென்னா உங்களுக்கு வாட்டர் கன்சியூம் பண்ணுற இடம் மட்டும் இந்த இடத்துல மாறும். உங்களுக்கு அப்ராக்ஸாக 10லேருந்து 20 லிட்டர் தண்ணி வந்து கன்சியூம் பண்ணும். டைம் டியூரேஷன் அதிகமாகும். சிம்பிளாக சொல்லணும்னா வாட்டர் இன்டேக்கு, வாட்டர் ஹீட்டிங், வாட்டர் ட்ரைன் அவுட் இந்த 3 வேலையும் ஸ்லோவாக பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக பண்ணுது.
இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூசேஜிங்னா அப் டு 50% வந்து எனர்ஜி சேவிங். இப்போ நான் சொன்ன 4 ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா சார் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுற ப்ரோக்ராம். அடுத்து வந்து ஃப்ரீ ரின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இது லாஸ்ட் ஒன். இது என்னென்னா இப்போ நான் பாத்திரத்தில் இருக்கிற சாதம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளிலாம் வேஸ்டேஜில் எடுத்துகிட்டு கொஞ்சம் காஞ்சிருக்கு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறேன்னா இந்த மிஷின்லேயே ஃப்ரீ ரின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது ஒன்லி ஃபார் கோல்டு வாட்டர் வாஷ். பவர் ஆன் பண்ணி ஃப்ரீ ரின்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப் டு ஒரு 50 மினிட்ஸ், நான் சொல்கிறது அப்ராக்ஸ், கோல்டு வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணி ட்ரைலாம் பண்ணாது, ஒன்லி வாஷ் மட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ப்ரோக்ராமுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் வர வேஸ்டேஜ்லாம் எங்கே? கீழே ஒரு இடம் இருக்குது சார், நான் இந்த மிஷினில் காட்டுறேன். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு அப்பர் பேஸ்கெட், லோயர் பேஸ்கெட். இந்த ஸ்ப்ரேம்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஏரோ இருக்கும். இது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டர் அப்படியே கையோடு எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டோர் ஆகும். இது வந்து லார்ஜ் சர்ஃபேஸ் ஃபில்டர், கோர்ஸ் ஃபில்டர், மைக்ரோ ஃபில்டர்னு இருக்கும். ஜஸ்ட்டு இது வாஷ் பேஷில் வச்சு இதை வந்து டைட் பண்ணிவிட்டு கீழே ஃபுல் அவுட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே வச்சு கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும், ரிமூவ் ஆகாது. இவ்வளோதான் சார் விஷயம். இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சார். எனக்கு வந்து ஸ்மெல் வரக்கூடாது, நீட்டாக இருக்குன்னா 15 days ஒன்ஸும் பண்ணலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். பட் என்னென்னா உங்களுக்கு ஒரு பாத்திரம் நான் உள்ளே வச்சு லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுன்னா வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சாதம், தக்காளி இது எல்லாமே வேஸ்டேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிங்கன்னா போதுமானது. இதுக்கு இப்போ டிடர்ஜென்ட் போடுறோம் இல்லைங்களா? ஆமாம் சார். தனியாக நம்ம இங்கே நம்மளோட பிராண்டில் தான் இது பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது தனியாக பண்ணுறீங்களா? சார் இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறது, அதாவது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 பிராண்டு: பாஷ், ஃபினிஷ், ஃபார்ச்சூன். இது பாஷுங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரின்சைடு, சால்ட்டா, டிஜென்ட்டுன்னு இருக்கும். இது வந்து ரின்சைடு என்ன பர்பஸ்னால் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்போது ஒயிட் டாட்ஸ் இல்லாமல் நல்ல ஷைனிங் பர்பஸ்க்காக வரும். அதுதான் உங்களுக்கு இந்த ரின்சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். சால்ட் என்ன பர்பஸ்னால் நம்ம இந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸுக்கு கீழே ஒன்ஸு ரெஃப்ரெஷ்னஸ் சேம்பர்னு இருக்கும், அதில் ஃபில் பண்ணிட்டோம்னா டேங்க்லேருந்து ஒரு வாட்டரை ஹார்ட்னஸை சாஃப்ட்னஸாக பண்ணும், அதோட ஒர்க் பார்க்கும். அது நம்ம மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணும். டிஜென்ட்டுங்கிறது என்ன பர்பஸ்னால் உங்களுக்கு அதாவது ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்க சார், யூட்டென்சில்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த டிஜென்ட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு காம்போ சார் இது உங்களுக்கு 3 சேர்ந்து 770 வரும். எத்தனை நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் சார்? இது வந்து டிபெண்ட் அப்பான் நம்மளோட யூசேஜ் தான் சார். பர் டே நான் ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப் டு 45 days வரும். இல்லைங்க நான் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் யூஸ் பண்ணுறேன்னா 2 days, அதாவது பர் டே 2 washes அப்படின்னா அப்ராக்ஸாக 45லேருந்து 55 washes வரும். நான் சொல்கிறது என்ன மீனிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யூசேஜை பொறுத்து. எஸ் சார், நம்ம லோட் அதிகமாகவும் கொடுப்போம், கம்மியாகவும் கொடுப்போம். ஸோ ஃபுல்லாக நம்ம பாத்திரத்தை உள்ளே லோட் பண்ணால் அதுக்கு பேர் ஃபுல்லி லோடட், கம்மியாக யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ஆஃப் லோடு. இது இப்போ எங்கே இது நம்ம ஊற்றுறது? நல்ல கேள்வி சார், நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு. இதுதான் சால்ட்டு. இது வந்து டிஷ்வாஷரில் நம்ம எங்கே ஃபில் பண்ணுறோன்னா ரிஃப்ரெஷ்னஸ் சேம்பர்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி அப்பர் பேஸ்கெட்டுக்கு கீழே இந்த லோயர் பேஸ்கெட் இந்த இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள் சால்ட்டுன்னு இருக்கும். இது நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம சால்ட்டு ஃபில்லிங் பண்ணணும். இது வந்து 1 kg இருக்கும். 1 kg ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இது வந்து அப்ராக்ஸாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 month அப்ராக்ஸாக வரும், இல்லை 1.5 month வரும். நம்ம ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும்போதும் போடணுமா, இல்லை வந்து 1 time ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம்? எஸ் சார், ஒன்ஸ் ஃபில்லிங் தான் சார். ஒரு டைம் நம்ம ஃபில் பண்ணிட்டா அதை பற்றி நான் கேர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் அது வந்து தீர்ந்துருச்சு, எனக்கு ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணும். எப்படி இண்டிகேட் பண்ணணும்னா இதில் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, எஸ் சிம்பிள், இதுமாரி சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும். இந்த இடத்துல தெரியும். ரீஃபில் பண்ணுறதுக்கு எஸ் சார், இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் சிம்பிள் மாதிரி தெரியும். அப்படின்னா ரீஃபில் சால்ட் ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். இண்டிகேட் பண்ணோம், அப்போ நம்ம ஃபில் பண்ணால் போதும். 1 2வது விஷயம், இந்த இடத்துல இந்த டிஜிட்டல் இதுதான் மெயின். இது டெய்லி பேசிஸ். பாத்திரத்தை உள்ளே நான் லோட் பண்ணிட்டேன்னா எந்த அளவுக்கு லோட் பண்ணுறேன், எவ்வளோ நான் ஃபில் பண்ணணும்னு நாம் தான் டிசைட் பண்ணுறோம்.
அந்த டிசைடிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 10, 15, 25 3 பார் கோடு இருக்கும். இந்த மூணு பார் கோடுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனுவலி ஃபில் பண்ணிக்கலாம். எஸ் சார், இங்கே தான் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். லிக்விட் இந்த இடம் சார். இது வந்து ரின்சைடுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னு ஒன்று இருக்கும். இது என்ன பர்பஸ்னால், நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு பாத்திரத்தை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடும், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒயிட் டாட்ஸு ஒயிட் பேச்சஸ் வராமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம ரின்சைடு ஃபில் பண்ணுறோம். ஒன்லி ஃபார் சைனிங் பர்பஸ். வந்து நம்ம பாத்திரம் வாஷ் நம்ம முன்னாடி ஒவ்வொரு டைமும் போடும்போது பண்ணணும். நோ சார், நம்ம டெய்லி ஃபில் பண்ண வேண்டிய ஐட்டம் ஒன்லி டிசைன் மட்டும்தான். ரின்சைடு வந்து நான் ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டேன்னா போதும். அப்ராக்ஸாக ஒரு வீக்லி ஒன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அப்ராக்ஸாக இது 100 ml கேப்பபிள் சார். ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 days இல்லை 1 week வரையும் இருக்கும். கொஞ்சமாக தான் எடுத்துக்கும் அப்ளை பண்ண. ஸோ ரின்சைடுங்கிறது நீங்கள் வீக்லி ஒன்ஸ்னு வச்சுக்கிங்க, சால்ட்டுங்கிறது மந்த்லி ஒன்ஸ்னு வச்சுக்கிங்க, டிசைன்ட்டுங்கிறது டெய்லி பேஸ்ன்னு வச்சுக்கிங்க. இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க சார், மென்ஷன் எதுலேயுமே பண்ணல. இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பாஷில் டிஷ்வாஷர் வந்து 53,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் எம்ஆர்பி ப்ரைஸ். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு ஷாப் வைஸும் வெரி ஆகும். நாம் இங்கே கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 43,000. வாரண்ட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் யூனிட்டுக்கு உங்களுக்கு 2 years காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டி. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷிங் இருக்கும். இதுக்கு வந்து 10 years ஆன்டி ரெஸ்ட் வாரண்ட்டி நம்ம கொடுப்போம். சார் சர்வீஸ் பொறுத்தவரையும் பாஷ் வந்து பேன் இண்டியா சர்வீஸு சார். இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் அதிகமான மார்க்கெட் ஷேர் இருக்க ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாஷ். உங்களுக்கு மொதல் டிஷ்வாஷர் கண்டுபிடிச்ச கம்பெனி யாருங்க அப்படின்னா பாஷ் கம்பெனி. ஏறக்குறைய ஒரு 58 years இது வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல்ஸில் இருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஷ் எத்தனை வருஷமாக அங்கே இருக்குது அப்படின்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ நியர்பை. பட் பாஷுங்கிறது அண்டர் இயர்ஸ் செலிப்ரேஷன் ஒரு 1 year பிஃபோர் தான் நம்ம கொண்டாடணும். ஸோ பாஷ் இங்கே வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் பிராண்ட் தான். என்ன ஒன்றுனா உங்களுக்கு அப்ளைன்சஸ்லேயும் சரி, இல்லை பவர் டூல்ஸு, ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின், ஃப்ளக்கு, பேட்ரி, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சார், ஒரு கார் போகுது அப்படின்னா அதோட பாஷோட ஒரு ஸ்பேர் இல்லாமல் இதோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். ஒரு 2 wheeler இருக்குன்னா அதில் ஸ்பார்க் ப்ளக், பேட்ரி. இப்போ ஒரு கார் இருக்குன்னா வைப்பர். நீங்கள் டாடா நானோ கார்லேருந்து ஆடி கார் வரையும் இதோட ஸ்பேர்ஸ் என்னாச்சும் ஒன்றுனாச்சும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபெமிலியரான பிராண்டு. 144 years இருக்காங்க சார் வேர்ல்டு வைடாக. இதில் மாடல்ஸ் எத்தனை மாடல்ஸ் இருக்குது சார்? மாடல் வைஸ் கேட்டிங்கன்னா 13 place செட்டிங்ஸ் வந்து 2 கலர்ஸில் வரும். ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து சில்வர் கலர். இது மாதிரி வேரியண்ட் வரும். இது வந்து 13 place செட்டிங்ஸில், அதாவது நான் ஒய்ஃபை மாடல். ஒய்ஃபைலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ் சார். ஒய்ஃபைனா ஹோம் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை மோடம் கூட பேர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வீட்டில் இருக்கலாம் இல்லை வெளியே இருக்கலாம், எனி டைம் எனிவேர் எங்கே இருந்தோம்னா இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் பவர் ஆன், பவர் ஆஃப், ரிமைனிங் டைம் என்ன, கரண்ட்லி என்ன ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது, இன்னும் ஒரு ஏதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சால்ட்டு உங்களுக்கு ரீஃபில் பண்ணணும், இல்லை டிஜென்ட் தீர்ந்துருச்சு, ரின்சைட் ஆயில் உங்களுக்கு ஃபில் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குகிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு இது வந்து நான் ஒய்ஃபை மாடல்னு வச்சிங்களேன், அதாவது ஹோம் ஐஓடி எனேபிள் டிவைஸ் இல்லை அப்படின்னா நான் ஒரு 2 years கழித்து அதே தான், நான் ஜஸ்ட்டு பாத்திரம் வைப்பேன், எனக்கு கழிவு மட்டும் கொடுத்தா போதும். பட் ஒரு 2 years கழித்து ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜியோட பாஷ்லேயே லான்ச் பண்ணுறாங்க ஒரு மாடல் அப்படின்னா ஐஓடி எனேபிள், அதாவது ஒய்ஃபை மாடல் இருக்கிறத வந்து அந்த ஆப் அப்டேட் ஆகும்போது நம்ம புது ஃபியூச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒர்க் ஆகும்னா ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட், வியர் ஓஎஸ், அதாவது வாய்ஸ் அசிஸ்டண்ட், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். சார் கலர் வந்து ஒயிட் கலர் வேரியண்ட், இன்னொன்று வந்து சில்வர் ஐநாக்ஸ் கலர் வேரியண்ட். எஸ் சார். இதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதுமாரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் இருக்கும். அந்த க்ரீன் கலர் ஷீட் என்ன பர்பஸ் அப்படின்னா ஒரு ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்காக கம்பெனி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். சார் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாடல் இருக்குது இல்லைங்களா, இது எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம்.
தண்ணி வந்து சுடு தண்ணி போடுது. எஸ் சார். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடும். இதில் யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லோட் சென்சார், இன்னொன்று வந்து அக்வா சென்சார். அது எப்படிங்க 10லேருந்து 12 லிட்டர் தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு எடுக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாஷிங் சைக்கிள் எடுக்கும்போது 1 லிட்டர் 400 ml மட்டும் கன்சியூம் பண்ணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி வாஷ் பண்ணும். ட்ரைனேஜ் வழியாக தண்ணி வெளியே அனுப்பும்போது அங்கே அக்வா சென்சார்னு ஒன்று இருக்கும். சிம்பிளான ஒரு சயின்ஸு தான் சார். தண்ணி பியூராக இருந்ததுன்னா இந்த பக்கம் இருக்கிற லைட்டு இந்த பக்கம் பாஸ் ஆகும். சப்போஸ் தண்ணி பியூராக இல்லை அப்படின்னா அந்த லைட் பாஸ் ஆகாது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுது. இதுதான் சார் விஷயம்.